நாட்களாக எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ? எது நம் வாழ்வில் நடந்துவிடாதா என்ற ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு இருந்தாயோ? நாளை நீ எதிர்பார்ப்பதை விட உனக்கு அதிகமாகவே நல்ல நிகழ்வை உன் வாழ்வில் உன் சாயப்பா நிகழ்த்தப் போகிறேன். உன்னுடைய கனவிலும் கற்பனையில் மட்டுமே நீ கண்ட காட்சிகள் நினைவாகப் போகிறது. எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளையும் கஷ்டங்களை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாய். தர்ம சிந்தனையால் நடப்பதால் மட்டுமே நான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்ற தவறான எண்ணம் உன் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உனக்கு துரோகம் இழைத்தவர்கள், உன்னை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள் இப்பொழுது உனக்கு நன்றாக வாழ்வது போல தோன்றினாலும் அவர்களுக்கு என்று ஒரு காலம் வரும். காலம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இன்று நீ கஷ்டப்படுகிறாய் என்றால் நாளை நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பதுதான் நிஜம். அதுதான் உலக நியதியும் கூட. இன்று சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட அவர்கள் செய்த பாவத்தின் கணக்கு நிச்சயமாக காலம் அவர்களுக்கு நல்ல ஒரு பதிலை தரும். அவர்கள் செய்த பாவ புண்ணிய கணக்குப்படிதான் எல்லோர் வாழ்விலும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினையை அவரவர் அனுபவித்துதான் ஆக வேண்டும். யாருமே அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது. கஷ்டத்தை மட்டுமே செய்பவர்கள் சந்தோஷமாக வாழ்கிறார்களே. எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் நான் வேதனையை மட்டுமே சுமந்து கொண்டிருக்கிறேனே என்று நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். அது உன்னுடைய தவறான எண்ணம்தான். அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் மலரை போன்றவர்கள். ஆனால் நீயோ விருட்சமாக வளர்ந்திருக்கிறாய். உன்னுடைய நல்ல எண்ணம் எனக்கு தெரியும். உன் எண்ணம் எப்படி, உன்னுடைய எண்ணம் மற்றவர்களுக்கு எந்த நன்மையை பெற்றுக் கொடுக்கும் என்பதும் உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன்னுடைய நேர்மறையான சிந்தனை, உன்னுடைய நேர்மறையான எண்ணமே உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய செய்யும். நீ நடக்குமா என நீ ஏங்கியது எல்லாமே உனக்கு நடக்கும். யார் உன்னை காயப்படுத்தினாலும், யார் உன் மனதை காயப்படுத்தவோ நோகப்படுத்தவோ எண்ணினாலும் கூட அந்த வார்த்தையை காது கொடுத்து வாங்காதே. எது வந்தாலும் நான் தன்னம்பிக்கையோடு இருக்கிறேன். ஆழமாக வேரூன்றி இருக்கும் விருட்சமாக நான் இருக்கிறேன். எனக்கு துணையாக என் பாபா என்னோடு இருக்கிறார் என்று உன்னை ஏளனமாக பேசுபவர்களிடம் சொல்லிப்பார். வந்தவர்கள் வந்த தடம் தெரியாமலேயே உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ கோவப்பட்டு வெண்டு விட்டாயென்றால், கோவப்பட்டதனால் மற்றவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்கள் அமைதியாக சென்று விட்டார்கள் என்றால் உன் கோபம் பெரியது. நீதான் வென்று விட்டாய் என்ற அர்த்தம் கிடையாது. அதை தாங்கிக் கொண்டவர்களின் பொறுமை அதைவிட பெரியது. அதனால்தான் அவர்கள் வென்றிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். நீ தோற்றுதான் இருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் வாழ்க்கை மட்டும் எப்பொழுதுமே இருள் சூழ்ந்தே இருக்கிறதே என்று கவலை கொள்ளாதே. கனவுகளும் முளைப்பது அந்த இருளில்தான். வெற்றி அடையப் போகும் அந்த கனவுகள் முளைப்பதும் அந்த இருளில்தான். எனவே இருள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படாதே. ஏதாவது ஒரு சிறிய தீபத்தை நீயே ஏற்றி வைத்துப் பார். அந்த இருளும் மிக பிரகாசமாகவே உன் கண்களுக்கு தெரியும். தோல்விப்பட்ட உனக்குதான் வெற்றியின் அருமை தெரியும். எனவே தன்னம்பிக்கை ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு வெற்றிக்காக வரிந்து கட்டு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக எட்டிப் பிடிக்கலாம். தோல்விகள் என்பது உன்னை தூங்க வைக்க பாடும் தாலாட்டு அல்ல. நீ நிமிர்ந்து நிற்பதற்கான தேசிய கீதம் என்பதை மனதில் வைத்துக்கொள். வெற்றி எப்பொழுதுமே உன் பக்கம் வீசிக்கொண்டே இருக்கும். வசந்த காற்று உன் பக்கம் எப்பொழுதும் அடித்துக்கொண்டே இருக்கும்.
செல்லும் பாதையில் ஏதாவது ஒரு தடங்கல் வந்தால் கீழே விழுந்து விட்டோமே, இனி நாம் என்ன செய்ய முடியும் என்று அப்படியே உட்கார்ந்து விட்டால் எழுவதற்கு ஒரு நொடி கூட தேவையே படாது. விழுந்து விட்டோமே, எழுந்துதான் பார்க்கலாமே என்று சற்று சிறிது நேரம் யோசித்தாலே போதும், எழுவதற்கு 100 மடங்கு பலம் உன் மனதிலும் உன் உடம்பிலும் வந்து சேரும். விழுந்தால் அப்படியே உட்கார்ந்து விட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எழுந்து பார்க்கலாம், ஓடி பார்க்கலாம், போராடி பார்க்கலாம், வாழ்க்கையை வென்றுதான் காட்டலாம். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மன தைரியம் எப்பொழுதுமே நமக்கு இருந்தால் போதும், அனைத்தையும் கடந்து போய்க்கொண்டே இருக்கலாம். எல்லோரும் இந்த வழியிலேயே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களே என்று நீயும் அதே வழியில் பயணம் செய்ய எண்ணாதே. உனக்கான தனி பாதையை நீயே தேர்ந்தெடுத்து அந்த பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி உனக்காகவே காத்திருக்கும். சாயப்பா நமக்காகவே இருக்கிறார், நம் வாழ்க்கையை வெற்றியில் கொண்டு வந்து சேர்ப்பார் என்ற நம்பிக்கை சிந்தனை உன் மனதில் இருந்தால் போதும், நிச்சயமாக நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் சாயப்பா உனக்காகவே காத்து கொண்டிருப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றியை உன் காலடியில் கொண்டு வந்து சேர்ப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கும் வரை பயப்படாதே. என் அன்பு குழந்தையே, சரியோ தவறோ தைரியமாக பேசிவிடு. இந்த உலகத்தில் பதில் சொல்வதற்கு பயந்து கொண்டே இருந்தால் பாதி தவறை உன் தலையில் சுமத்தி விடுவார்கள். உலகம் அப்படி இருக்கிறது. என் பிரியமே, தைரியமாக இரு, சந்தோஷமாக இரு. இனி உன் வாழ்வில் சந்தோஷங்கள் வரிசை கட்டி காத்து கொண்டிருக்கிறது. நீ சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இனி எப்பொழுதுமே உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே களை கட்டப் போகிறது. ஆனந்தமாக இரு, நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை சரி செய்ய, மேம்படுத்த, வெற்றியடைய செய்ய. நீ உயரப் போகும்போது உதவும் உறவை விட நீ கீழே விழும் சமயத்தில் உன்னை தாங்கி பிடிக்கும் உறவே மிக உன்னதமான உறவாக இருக்கும். அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன் பாதையில் 1000 தடுமாற்றம் வந்தாலும் உன்னுடைய பயணத்தில் எப்பொழுதும் நீ செல்ல வேண்டிய எண்ணத்தில் தடம் மாறவே கூடாது. அப்பொழுதுதான் உனக்கான இலக்கை நீ அடைவாய். நிச்சயமாக. நீ இதுநாள் வரை கொடுத்ததில் விலை மதிக்க முடியாதது எது தெரியுமா? உனக்கே தெரியாமல் உன் சாயப்பாவிடம் நீ கொடுத்த பக்தி, அன்பு, பாசம், இவைகள்தான் குழந்தையே. சாயி சாயி என்று ஒரே ஒரு வார்த்தைதான் நீ இதுவரை மிக அதிகமாக கொடுத்த அற்புதம். எப்பொழுதுமே சாயிதான் சர்வதம், சாயிதான் சத்தியம் என்று இருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தையே? நீ எதிர்பாராத நற்செய்திகள் உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. கேட்டது கிடைக்காமல் வாழ்க்கை துன்பத்திலும் துயரத்திலும் கண்ணீரில் மட்டுமே கரைந்து கொண்டிருக்கிறதே என்று கவலைப்பட்ட என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி வைப்பதற்காக நான் உன்னை தேடி இதோ வந்து கொண்டே இருக்கிறேன் உன் இல்லம் நோக்கி. புயலில் மாட்டிக்கொண்ட படகைப் போல பிரச்சனைகளில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருப்பதாக நீ உணர்கிறாயல்லவா? என் பிள்ளையே, இனி நீ ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் இன்றுதான் கடைசி நாள் என்பதை புரிந்து கொள். தைரியமாக நம்பு. உன் சாயி தேவா சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டுப்பார். நாளை அதற்கான அதிசயத்தை நீயே அனுபவிப்பாய், சந்தோஷமாக எதிர்கொள்வாய். உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகளையும் துன்பங்களையும் சுமக்க முடியாமல் போட்டு உன் மனதில் போட்டு சுமந்து கொண்டு அந்த சுமைகளால் பாரங்களால் பார்க்கவே முடியாத, அனுபவிக்கவே முடியாத கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ விடுபட்டு, உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ விழுந்து, நீ வெற்றி பெறுவதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு காட்டிக்கொண்டே இருப்பேன், எப்பொழுதும் எந்நாளும். சாயிநாதரே, இத்தனை நாளமாக நான் காத்து கொண்டிருக்கிறேன்.
இனி எத்தனை நாள்தான் காத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பொறுமையோடும் பொறுமையை இழந்தும் நீ இருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது என் பிள்ளையே. நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும் என்றில்லை, நீ சொல்லாமல் அனைத்தையும் நான் புரிந்து கொள்வேன். அதுதான் உன்னுடைய தகப்பனின் வேலை. உனக்கான நிம்மதியை, உனக்கான சந்தோஷத்தை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். சாயிநாதரே, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம். என் வாழ்க்கையில் நிம்மதியாய் மட்டும் கொடுத்தால் போதும், நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்று என்னிடம் கேட்ட என் பிள்ளைக்கு அந்த நிம்மதியை தர நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன். காசு, பணம், செல்வம் என்று நான் எதுவும் ஆடம்பரமாக வாழ்வதற்கான வழியை நான் உங்களிடம் கேட்கவில்லை. என் வாழ்க்கையில் பிரச்சனையில்லாத வாழ்க்கையும் நிம்மதியான வாழ்க்கையையும் கொடுங்கள் சாயிநாதரே என்றுதானே நான் உங்களிடம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் அந்த நிம்மதியை கூட எனக்கு தராமல் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துகிறீர்கள் சாயிநாதரே என்று நீ என்னிடம் கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. நீ பாவ புண்ணிய கணக்குப்படி, நீ செய்த பாவ புண்ணிய கணக்குப்படி, உன் கர்மாவின்படி நீ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாரும் அனுபவிக்கவே முடியாது. நீதான் அதை அனுபவித்தே ஆக வேண்டும். உன் கர்மாவை கழித்தேதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. ஆனால் அதை கழிப்பதற்கான அத்தனை வழிகளையும் நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். பயப்படாதே. எதை கண்டும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. கஷ்டம் வருகிறதே என்று சோர்ந்து உட்கார்ந்து விட்டால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? அனைத்தையும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் இருந்தால் போதும், நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்க்கையில் நீ சாதிப்பாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னை ரட்சிப்பேன் என்ற நம்பிக்கை மட்டும் உன் வாழ்வில் இருந்தால் போதும், அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வை. நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடினே வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு. ஒளிமிகுந்த வாழ்க்கையை வாழ இருள் சூழ்ந்த வாழ்க்கையை கடந்து தான் ஆக வேண்டும். இருள் சூழ்ந்த வாழ்க்கையை பயம் இல்லாமல் கடந்து சென்றால்தான் ஒளிமிகுந்த வாழ்க்கையை பிரகாசமாக உன்னால் வாழ முடியும். அந்த பிரகாசம் உன் கண்களுக்கு மிக பிரகாசமாகவே தெரியும். மிகப்பெரிய சாதனைகளே மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கிறது என்பதை புரிந்து கொள் கண்மணியே. வசதி என்பது பணத்தில் மட்டும் இல்லை குழந்தையே. மனதிற்கு நிம்மதியான வாழ்க்கை கூட மிக வசதியான வாழ்க்கை தான் குழந்தையே. எனவே பணம் மட்டும் இருந்து விட்டால் நிம்மதி வந்துவிடும் என்று நினைத்து கொள்ளாதே. மனம் நிம்மதியாக இருப்பதுதான் மிகப்பெரிய ஆனந்தமான வாழ்க்கையாகவே இருக்கும். நீ செய்யும் நல்ல நல்ல செயல்களை மற்றவர்கள் பார்ப்பதில்லை, மற்றவர்கள் பார்த்தும் ரசிக்கவில்லை என்பதற்காக உன்னுடைய நல்ல செயல்களை நிறுத்திவிடாதே. ஏனென்றால் சுட்டெரிக்கும் சூரியனை கூட யாருமே நின்று ரசித்து பார்ப்பதில்லை. அதற்காக சூரியனும் உதிக்காமல் பிரகாசமாக இருக்காமல் இருப்பதில்லை. இந்த உலகம் முட்டாள்களை எவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்கிறதோ அதே மாதிரி அறிவாளிகளை மிக சுலபமாக ஏற்றுக்கொள்வதில்லைதான். அதற்காக நீ முட்டாளாகவே இருந்து விடாதே. நாம் பிறருக்கு சொல்லுவது, பிறருக்கு செய்வது வேறு ஒருவர் மூலமாக திரும்பி நமக்கே வந்துதான் தீரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, வேறு ஒருவர் மூலமாக நமக்கு திரும்ப வந்தே தீரும். தன்னை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டவன் ஆசைப்பட மாட்டான். இந்த உலகத்தை பற்றி மிக அதிகமாக அறிந்து கொண்டவன் கோபமே படமாட்டான். இந்த இரண்டையும் உணர்ந்து கொண்டவன் வாழ்க்கையில் துன்பம் என்பதை சந்திக்கவே மாட்டான். என் அன்பு பிள்ளையே, எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் தான் உன்னிலேயே இருந்து கொண்டிருக்கிறேனே, பிறகு என்ன பயம் உனக்குள்? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நாளை வியாழன் முதல் உன்னை விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே.
உன்னோடு உன் சாயிநாதர் இருப்பதை நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உருவாக்குவேன். அந்த நேரமும் உன்னை தேடி நிச்சயமாக வரும். கலங்காமல் இரு குழந்தையே. எந்த சூழ்நிலையிலும் உன் சாயி தேவா உன்னை கைவிடவே மாட்டேன். எப்பொழுதுமே நீ எதிர்மறையாகத்தான் முதலில் சிந்தனையை செய்கிறாய். நான் உனக்கு அறிவுரை கூறினாலும் கூறாவிட்டாலும், நீ அதை கேட்காலும் கேட்காமல் விட்டாலும், உன்னுடைய ஆழ் மனதில் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது பிள்ளையே. அதை உனக்கான எதிர்மறை எண்ணம் என்று சொல்லுவதை விட வாழ்க்கை மீதுள்ள உனக்கான பயம் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இத்தனை நிறைவான வாழ்ந்த வாழ்க்கையில் அத்தனை நிறைவான வெற்றியை நீ கண்டதே இல்லை. அதனால்தான் இந்த வாழ்க்கையை பற்றின பயம் உன் மனதில் நிரம்பி இருக்கிறது. என்னாகுமோ ஏதாகுமோ என்று ஒருவித பதற்றமோடே எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் உன் மனதில் எப்பொழுதும் எதிர்மறை சிந்தனைகளும் எண்ணங்களும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் இதுவரை கண்டது எல்லாம் தோல்விகளும் இழப்புகளுமேதான். அதன் தாக்கத்தின் பொருட்டேதான் நீ எந்த ஒரு வேலையை செய்தாலும், எந்த ஒரு பிரச்சனையை சந்தித்தாலும் உன் மனதில் ஒரு விதமான தயக்கமும் பயமும் குடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் குழந்தையே, இனி அந்த பயம் என் பிள்ளைக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் முடியப் போகிறது. நாளை வியாழன் முதல் உன்னை விலகி சென்றது எல்லாம் உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது. யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் இருந்தாலே உன் வாழ்வு இனிமையானதாக மாறிவிடும். உடனே ஓடோடி வந்து நான் எங்கு இருக்கிறேன் என்பதை கண்டுபிடித்து என்னிடம் வந்து நன்றி சொல்வாய். உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வரும். அப்பொழுதும் அந்த கண்ணீரை துடைக்க நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்தே விடாதே. நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். அந்த வெற்றி உன்னிடம் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் உன்னிடம் நம்பிக்கை நிறையவே இருக்கிறது. நீ என்னுடைய பொக்கிஷம். உன்னிடம் நம்பிக்கை மிக அதிகமாக இருக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதற்குமே கலங்காதே. எது வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. என் வாழ்க்கையில் மட்டும் எப்பொழுதுமே இருள் மட்டுமே சூழ்ந்து இருக்கிறதே என்று வேதனைப்படாதே. கனவுகள் முளைப்பது அந்த இருளில்தான். இருள் மறைந்தால்தான் வெளிச்சம் பிறக்கும். இதுதான் வாழ்க்கையின் நியதி. உன்னுடைய இருளும் மலையப் போகிறது. உனக்கான பிரகாசமும் விடியப் போகிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நீ எவ்வளவு தூரம் உன்னால் செல்ல முடியும்? சென்றாலும் உன்னால் வெற்றி அடைய முடியுமா என்று கேலி பேசுகிறார்களா உன்னை பார்த்து? நீ அவற்றை காதில் வாங்கிக் கொள்ளாதே. காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய பயணத்தை ஓடிக்கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு. அவர்கள் சொற்கள் உன் காதில் விழாத தூரம் வரை உயர்ந்து சென்று கொண்டே இரு. அப்பொழுது உன்னிடம் பேச யாருமே இருக்கவே மாட்டார்கள். ஏனென்றால் நீ சிகரத்தை தொட்டிருப்பாய். ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு எதிர்பார்ப்போடே விடுகிறது. நீயும் அந்த எதிர்பார்ப்போடையே உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் முழிக்கிறாய். ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள். ஒவ்வொரு அனுபவம் உன் வாழ்க்கையில் நீ மிக பிரகாசமாக உயர்வதற்கான வழிகளாகவே இருக்கும். நம்பிக்கையோடு இரு. எதையுமே வாழ்க்கையில் சாதித்தே விடலாம். எதையும் எதிர்கொண்டு வாழ பழகிக்கொண்டால் உனக்கு வரும் இன்னல்களும் துரோகங்களும் தோல்விகளும் கூட உனக்கு பயமே இல்லாமல் முடியும். வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றால் உன் கால்களால் நடந்து போய்க்கொண்டே இரு. மற்றவர்களின் முதுகில் ஏறி போக நினைக்காதே. மற்றவர்களின் வழியிலும் செல்ல நினைக்காதே. உனக்காக ஒரு தனி பாதையை உண்டாக்கி கொண்டு அந்த பாதையில் நீ சென்று கொண்டே இரு. யார் சொல்லுவதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் நம்பிக்கையோடு புன்னகையோடு உன் வழியில் நீ வடித்த பாதையில் சென்று கொண்டே இரு. உன்னுடைய பாதைகளை
மலர்பாதையாக மாற்றும் வேலையை உன் சாயப்பா நான் செய்வேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. நீ விரும்பியதை, எதை நீ அதிகமாக விரும்புகிறாயோ அதை மற்றவர்களுக்கு கொடு. இதன் பொருள் என்னவென்று தெரியுமா? நீ பிறரிடம் எதிர்பார்க்கும் அன்பு, மரியாதை போன்றவைகளை பிறர் எதிர்பார்ப்புக்கும் முன் கொண்டு போனால் உனக்கானது உன்னை தேடி வரும். மற்றவர்களுக்கு நீ அதை வாரி வாரி குளத்தால் உனக்கு இரட்டிப்பு பன்மையாக அது உனக்கு வந்து சேரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். எப்பொழுதுமே குடையினால் மழையை ஒருபோதும் தடுத்து நிறுத்தவே இயலாது. ஆனால் நம்மை மழையின் போது நனையாமல் கம்பீரமாக நிற்க வைக்கும் அந்த குடையே. அதுபோலத்தான் நம்பிக்கை சில நேரங்களில் வெற்றியை தராமல் இருக்கலாம். ஆனால் வாழ்வில் பெரிய பெரிய சவால்களை எதிர்கொள்ள சக்தியை அந்த நம்பிக்கை தரும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். நம்பிக்கையோடு இரு. எதற்குமே வீணாக கவலைப்படாதே. காரணம் இல்லாமல் கவலையே படாதே. காரணம் இருந்தால் கூட கலக்கம் கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போகும். எதுவும் போய்கொண்டுதான் இருக்கும். எதுவுமே உன்னால் தடுத்து நிறுத்த இயலாது. ஒருவரின் மனதை உடைக்க, ஒருவரை காயப்படுத்த, ஒருவரின் மனதை வேதனைப்படுத்த, மனதை ரணமாக்க எவராலுமே முடியும். ஆனால் அந்த ரணப்பட்ட மனதை, காயப்படுத்த மனதை, கஷ்டப்படுத்திய மனதை தேற்றுவதற்கும் ஆறுதல் சொல்வதற்கும் ஒரு சிலரால் மட்டுமே முடியும். அது உன்னால் முடியும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நன்மை செய். மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே சிந்தனை செய். மறந்தும் கூட மற்றவர்களுக்கு துன்பத்தை விளைக்கும்படி எந்த செயலையும் செய்யாதே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை எந்த விதத்திலும் காயப்படுத்தாதே. மற்றவர்கள் காயப்பட்டால் அது மீண்டும் உன்னையே வந்து சேரும், பல 100 மடங்காக. எனவே மற்றவர்களுக்கு எப்பொழுதுமே நன்மை செய். நன்மையை மட்டுமே சிந்தனை செய். நல்ல எண்ணங்களை மட்டுமே சிந்தித்து கொண்டிரு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நன்மையாகவே முடியும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே முடியும். எது வந்தாலும் துவண்டு போகாதே. முடிந்ததை நினைத்து எப்பொழுதும் வருந்தாதே. வரப்போவதை நினைத்து எப்பொழுதும் எந்த நொடியும் பயப்படாதே. வருவது வரட்டும், போவது போவட்டும், இருப்பது இருக்கட்டும் என்று முடிவை செய்துவிட்டு இப்பொழுது இந்த நொடி, இந்த நேர வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை எந்த நொடியும் மறந்தே விடாதே. நான் உன்னோடு பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ ஏற்றமாக வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, துன்பமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, அனைத்திற்கும் உனக்கு துணையாக இருப்பேன். நீ சந்தோஷமாக இருக்கும் பொழுது நானும் மகிழ்ச்சி அடைவேன். நீ வேதனையோடு இருக்கும் சமயத்தில் உனக்கு ஆறுதல் கூற, 4 வார்த்தைகள் ஆறுதல் கூற நான் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே.